நம்ம ஒகேனக்கல் போயிருந்தோம் இல்லையா கைஸ், அங்கே பிரியாணி சாப்பிட்டுட்ருக்காரு பாருங்க ரமேஷு. அப்புறம் எல்லாருமே நம்ம ஃபேமிலி எல்லாருமே பிரியாணி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தோம். இங்கே பாருங்க மாடு பாருங்க பிரியாணி சாப்பிடுது கைஸ். எல்லாருமே பிரியாணி சாப்பிட்டோம், நல்லாவே இருந்தது. நம்ம ப்ரோ லேட்டாக தான் வந்து பிரியாணி சாப்பிட்டாரு. பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி சோடா குடிக்கலான்னு சொல்லிட்டு சோடா கடையாக பார்த்து போய் நின்றுட்டோம். டியூடு நான்லாம் சோடா குடித்தோம், நல்லா இருந்தது. சோடா குடித்து முடிச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா லைனாக ஃபிஷ்ஷு கடை, மீன் கடை, சோடா கடை அந்த மாதிரி தான் இருந்தது. சின்ன சின்ன மீன், ஜிலேபி மீன், அப்புறம் ஜிலேபி மீனவே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு சில்லி ஃபிஷ் அந்த மாதிரி வித்துட்டு இருந்தாங்க. ஃபிஷ்ஷுமே டேஸ்ட் ஒகேனக்கல்ல ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒகேனக்கல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ப்ளஸ் வந்து இங்கே நம்ம சொந்தங்கள் எல்லாம் நின்றுட்டு ஃபிஷ் வாங்கிட்டு பாதி பேர் ஜூஸ் குடிச்சிட்டு லெமன் சோடா குடிச்சிட்டு நின்றுருந்தாங்க. அங்கே ஒரு வட்டமேசை மாநாடு எல்லாம் உட்காந்துட்டு ஃபிஷ்ஷு வாங்கிட்டு இருந்தாங்க.